அரசியல் கலப்பில்லாமல் ஆட்சி கவிழ்ந்தாலும் பரவாயில்லை, ஆட்சி அழிந்தாலும் பரவாயில்லை, இந்த விசாரணையில் ஒரு முடிவு காணாமல் இந்த அதிகாரிகள் இந்த விடயத்தை நிறுத்தக்கூடாது. எந்த வழியிலாவது இந்த விசாரணையை உடன் முறிவுறுத்துகின்ற வகையில் விசாரணைகளை வேகப்படுத்துங்கள். குற்றவாளிகள் மக்கள் முன்னிலையில் அடையாளப்படுத்தப்பட்டு காணப்பட வேண்டும். அவர்கள் சிவில் சட்டம் அல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டத்தினூடாக, இந்த சட்டத்தின் ஊடாக இவர்கள் எவ்வாறு தண்டிக்கப்பட முடியுமோ அவ்வாறு சட்ட ரீதியாக இவர்களை தண்டியுங்கள். அதிகாரிகள் யாரும் அரசியல் கலப்பில்லாமல் இந்த விசாரணையை முன்னெடுங்கள் என்கின்ற தகவல் அனுர்குமார் திசாநாயக்கவால் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விசாரணையில் எந்த ஒரு அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது என்பது அனுரகுமாரவின் ஒரு கோரிக்கையாகவும் இருக்க போகிறது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு தகவலும் இருக்கின்றது. கோட்டாபய ராஜபக்ச பதவியில் இருந்து ஓடுவதற்கு முன்னர் பல கோப்புகளை அள்ளி சென்றார், அல்லது பல கோப்புகளை சிதைத்து விட்டு சென்றார். ராஜபக்சக்கள் மீதுதான் இந்த குற்றச்சாட்டுக்கள் நேரடியாக இருக்கிறது என்று நாடாளுமன்றத்துக்கு உள்ளும் வெளியிலும் ஹரின் பெர்னாண்டோ கூறியது. இந்த கோப்புகள் எல்லாம் நீக்கப்பட்டாலும் ஒரு சில கோப்புகள் பாதுகாப்பாக சாணி அபேசேகர மற்றும் பலரிடம் இருக்கிறது என்கின்ற தகவலையும் அன்று 30/4/2026 அன்று வெளிப்படுத்திய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தினோம். அதனை இப்போது பார்க்கலாம். நீங்க பீதியில் இப்போது இருக்கக்கூடிய பலர் கடும் அச்சத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை மீண்டும் சூடுபிடித்துள்ளமையானது கடந்த காலங்களில் அதிகாரத்தில் இருந்த முக்கிய புள்ளிகளாக கூறப்பட்ட பல ராஜபக்சக்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அந்த ராஜபக்சக்கள் மீது ஹரின் பெர்னாண்டோ போன்றவர்களும் நேரடியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அவ்வாறான சூழ்நிலையில் பலர் இன்று தங்களுடைய நிம்மதிகளை இழந்திருக்கிறார்கள். இவ்வளவு காலமும் மூடி மறைக்கப்பட்டு கோப்புகள் எல்லாம் அள்ளி சென்றார்கள். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்து அந்த பதவியிலிருந்து ஓடுவதற்கு முன்னர் அங்கிருந்த கோப்புகள் பலவற்றை அவர்கள் காலி பண்ணி விட்டார்கள். அங்கிருந்த கோப்புகள் இருக்கின்றன, அங்கிருந்த காகிதங்கள் இல்லை, அதற்குள் முறையான தகவல்கள் இல்லை. ஆனால் அதனுடைய பிரதிகள் சாணி அபேசேகர வசம் இருந்திருக்கின்றது. அனைத்து விசாரணைக்குரிய மற்றும் ஒரு நகல் எல்லோருடைய கைகளுக்கும் செல்லாமல் மிகவும் பாதுகாப்பாக இருந்ததன் பலனாகத்தான் இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு துரிதப்படுத்த முடிந்தது. இப்போது பார்ப்போம். இப்போது பயண தடை தொடர்பில் நீங்கள் இன்று எல்லோரும் அறிந்த விடயங்கள் தான் இவை. எப்படி இது சாத்தியப்பட்டது என்பதுதான் நாங்கள் இப்போது உங்களுக்கு சமர்ப்பித்திருந்த சில ஆதாரங்கள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவு அதற்காக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவருடன் இணைந்து மேலும் 2 உயர் ராணுவ அதிகாரிகளுக்கு இவ்வாறான பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ராணுவ கேர்னல் அதிகாரி முகமது அன்சார் மற்றும் சில்வா என அழைக்கப்படும் முன்னாள் புலனாய்வு அதிகாரியான பிரேமானந்த உடலகம ஆகியோருக்கு தான் இவ்வாறான பயண தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது.